நேயர்களுக்கு வணக்கம். இது நம்முடைய குரு ஜோதிடத்தினுடைய 11வது பதிவு. இந்த பதிவு சற்று வித்தியாசமாக இருக்கட்டும் என்று ஒரு வித்தியாசமான முறையில் நான் தொடங்குகிறேன். சாதாரணமாக எந்த ஒரு தொழிலை செய்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும், நமக்கும் அதை பற்றி கொஞ்சம் அறிவு இருந்ததுன்னா, விவரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் குற்றம் இல்லாத அளவுக்கு நம்ம தப்பிச்சுட்டு வந்துடலாம். அது என்ன தொழில் அப்படிங்கிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பேசுகிற 4 பேருக்கு இடையில நம்மளும் ஒரு 2 வார்த்தை பேசி நம்மளும் ஒரு முட்டாள் இல்லை அப்படிங்கிறத நம்ம காட்டிக்கலாம். அதுக்கு ஜோதிடம் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஒரு 4 பேர் உட்காந்து ஜோதிடத்தை பற்றி அல்லது ஏதாவது ஜாதகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசுகிற நேரத்தில் நீங்களும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடும். அவங்க 4 பேர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு 2 வார்த்தைகளாக பேச முடியாத அளவில் உட்காந்துட்டு இருப்பீங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்ச மாதிரி அதுலேயும் நம்ம காட்டிக்கணும். ஆனால் அது உண்மையும் இருக்கணும். சும்மா மொத்தத்தில் அதை எதையும் உலகி கடைசியில் முட்டாள்கள் போய் வாங்கிடக்கூடாது. அப்போ அதனால நீங்களும் இதில் கொஞ்சம் அறிவு நிறுத்தி படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி நான் ஒரு புதுமையான ஒரு முயற்சியை தொடங்குறேன். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இல்லை. அதை ஆரம்பத்திலிருந்தே ஒரு கஷ்டமான வேலையாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு சிலருடைய வாழ்க்கைக்காக. அதை நீங்களும் முயற்சி பண்ணா படிச்சுக்கலாம். முழுசாக படிக்கிறது அப்படிங்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு கடல். இந்த கடலில் முழுசாக படித்தவன் யாருமே கிடையாது, முழுசாக நீந்தினவன் யாருமே கிடையாது அப்படிங்கிற கருத்தை நான் ஆரம்பத்திலேயே என்னுடைய முதல் வீடியோ பதிவிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். பிரபல ஜோதிடர்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட 10% 15% தான் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத நிறையா இருக்கும். அப்போ அந்த வகையில் பார்த்தது அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்க்க போகிறீங்க. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு காரியம். இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை போய் ஜோசிகாரர்கிட்ட கொடுப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. 6 மாதத்தில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லுவார். நம்மளும் கேட்டு வந்திருப்போம். ஆனால் 6 மாதத்தில் எந்த மாற்றம் பார்க்க போதில்லை அப்படியே தான் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கொஞ்சமாவது நமக்குன்னு கொஞ்சம் பகுத்தறிவு, அது சம்பந்தமான அறிவு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை வச்சு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த 9 கிரகங்கள்ல ஆரம்பத்தில் இருந்தது சூரியன், சந்திரன் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் தான். அந்த 2 கிரகங்களுக்கு 2 வீடு மட்டும்தான் இருந்தது. எது? சிம்மம், இது கடகம். கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு, சிம்மம் சூரியனுடைய சொந்த வீடு. இப்படி 2 பேரும் தான் இந்த கிரகம் அப்படிங்கிற நிலையில உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு இருக்கிற உதவியாக தான் ஆளுக்கு ஒரு வீடு ஒவ்வொரு வீடுன்னு இவருக்கு 5 வீடும் அவருக்கு 5 வீடும் கொடுத்தாங்க. அப்போ மொத்தம் அவருக்கு 5 வீடு, இவருக்கு 5, இனி வீடு எல்லாத்தையும் சேர்த்து 12 வீடு ஆயிடுச்சு. இதுதான் இந்த நவகிரகங்கள் 12 ராசிகள் உருவான கதை. முதல்ல 2 வீடு, அது அப்படியே டெவலப் ஆகி 12 வீடாக மாறிடுச்சு. சரி, பாருங்க. அடுத்தது முதல்ல நீங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுருக்கீங்க, பார்த்துங்க. இதையும் முதல் வீடாக வச்சுங்க. இங்கே லக்கணம் இங்கே போட்டுக்கிறதுனால இது முதல் வீடு. எப்பவுமே பார்த்துங்க, லான்னு இங்கே போட்டுருந்தா அதுல இருந்து இந்த சைடில் நீங்கள் எண்ணிட்டு வரணும். முதல்ல 12 வீடு. இது முதல் வீடு, 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு எண்ணிட்டு வந்தீங்கன்னா 12. அதே இங்கே லான்னு போட்டு அதே முதல் வீடாக 2 வீடு அப்படி எண்ணிட்டு வந்தீங்கன்னா பின்னாடி வந்து கரெக்டாக 12வது வீடாக முடிஞ்சு போயிடும். அதை பார்க்கலாம். அப்போ முதல்ல இந்த லக்கணத்தை வச்சு வரிசையாக கிரகங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது கிளாக் வைஸில் தான் சுற்றி வரும். எப்பவுமே ராகு கேதுகளை தவிர மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்களும் கிளாக் வைஸில் சுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு வந்தோம். இப்போ சூரியன் 12 ராசியில ஒரு ராசிக்கு 1 மாசம் தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ராசியில 1 மாசம் தான் இருப்பாங்க. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அதில் சூரியன் இந்த இடத்துல இப்போ போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இது என்ன மாதம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஜோசியம். அது சாதாரண வேலை தானே, இது ஒரு ஜோசியமா அப்படிங்கிறான். நீ காலண்டர் பார்த்து கண்டுபிடிச்சா அது ஜோசியம் இல்லை. இந்த ராசி கட்டத்தில் சூரியன் அப்படின்னு ஒன்று பதிச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்ததையுமே இந்த மாதத்தில் தான் நீங்கள் வந்துருப்பாடு ஒருத்தர் பார்த்துச்சோன்னா அது ஜோசியம். நீங்கள் ஒரு ஜோசியா சாதாரண ஆளுன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும் பாருங்க.
இப்போ இதை வந்து மேசராசிப்பாங்க. இதுதான் சித்திரை. இது சித்திரை மாசம். இது வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. 12 மாசம் தமிழ் மாசம். 12 குறிச்சிட்டேன். இதை இங்கே சித்திரைன்னு ஆரம்பிங்க. சித்திரைன்னு ஆரம்பிச்சு 12 வரிசையா வரும். அப்ப சித்திரை மாசம் சூரியன் எங்க இருக்கிறாரு? இந்த வீடுல இருக்கிறாரு. முதல் வீடுல இந்த வீடு சித்திரை மாசம். அடுத்து 2ஆம் மாசம் வைகாசி மாசம் எங்க வந்துருவாரு? இந்த வீடுல இருப்பாரு. இது ஆனி மாசம். ஆனி மாசத்துல இந்த இடத்துல சூரியன் இருக்கிறார். ஆடியில இங்க இருப்பார். ஆவணியம் அப்படின்னா இப்ப என்ன மாசம் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் இந்த இடத்துல சூரியன் போட்டுக்கிறேன். இது என்ன மாசம்? அப்ப உடனே இங்கிருந்து வந்துருக்கு சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. ஆக இந்த ஜாதகர் பிறந்த தமிழ் மாசம் ஆவணி மாசம். இப்ப சப்போஸ் இந்த இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்படி எழுதிக்கலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. அப்ப இந்த ஜாதகர் பிறந்த மாசம் மார்கழி மாசம். அப்ப இப்ப எப்படி ஒரு ஜாதகத்துல தமிழ் மாசத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியான வேலை தான். இதை சித்திரைன்னு வச்சுங்க, வைகாசி, ஆனி, ஆடின்னு சொல்லி அந்த 12 தமிழ் மாசம் வரிசையா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பா என்ன மாசத்துல இந்த ஜாதகர் பிறந்தாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதே மாதிரி ராசி, சந்திரனை வச்சு ராசி கண்டுபிடிக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க. சந்திரன் எங்க இருக்குதோ அதுதான் உங்களுடைய ராசி. அப்ப என்ன பண்ணணும்? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதுதான் அந்த ராசிகளுடைய பெயர்கள். அப்படி பார்த்ததுன்னா இங்கே சந்திரன் போட்டுக்கிறதுனால இது வந்து மகர ராசி. இது கூட உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ரசியம் தெரியும். மேசம், ரிஷபம் அப்படிங்கிறதால இதுக்கு தேவையில்லை. அதுக்காக சொல்றேன். சரி, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு வளர்வரையா, தேய்வரையா, அமாவாசையா அல்லது பௌர்ணமியா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இதை வச்சு யாருமே அதை சொல்லல, நம்மளே கண்டுபிடிக்கிறோம். ராசி கட்டத்தை வச்சிருக்காங்க. இந்த ராசி கட்டத்தை பார்த்துட்டு இதை நம்ம அமாவாசையா, பிரதமையா அல்லது வளர்வரையா, தேய்வரையா, பௌர்ணமியா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சூரியனோட சேர்ந்து சந்திரன் இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப அமாவாசை. கேள்விப்பட்டு நீங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அது அமாவாசை அப்படின்னு சொல்லி. இப்ப இதுக்கு பேர் அமாவாசை திதி. மொத்தம் 15 வளர்வரை திதி, 15 தேய்வரை திதி. 15 வளர்வரை திதி, 15 தேய்வரை திதி. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவணி மாசம் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து நிற்கிறாங்க. இப்படி சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூரியன் இருக்கிற நேருக்கு நேர் 7வது வீட்டுல சந்திரன் இருந்ததுன்னு வச்சுங்களேன். 1 2 3 4 5 6 7 இது அமாவாசை. அது நேருக்கு 7ல பௌர்ணமி. தெரிஞ்சுச்சா? இப்ப இது அமாவாசை, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற இடம். அது நேருக்கு 7வது வீடு பௌர்ணமி. அடுத்தது சூரியனோட சந்திரன் சேர்ந்து இருக்குன்னா சந்திரன் அப்படியே வரும். சூரியன் ஒரு மாசத்துக்கு அந்த இடத்துக்கு போகாது. இது வந்து ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி கடைசி தேதி வரைக்கும் சூரியன் இந்த வீட்டில் தான் இருக்கார். அவருக்கு ஒரு மாசம் பவர் வந்து ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறது. அப்ப இந்த வீட்டில் இருப்பார். ஆனா சந்திரனுக்கு அப்படி கிடையாது. 30 நாள் கூட இந்த 12 ராசிகளையும் சுற்றி வரணும். அப்ப என்ன வருது? ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 12 2 24 12 6. ஒரு ராசியில 2.5 நாள் சந்திரன் இருப்பார். அப்பதானே கரெக்டா வரும். 12 ராசிக்கு 12 2 24 12 6 30. அதனால சூரியன் வந்து அடிக்கடி மாற மாட்டாரு. ஆனா சந்திரன் இந்த சூரியன் இந்த ரேட்டை விட்டு தாண்டதுக்குள்ளே ஒரு ரோடு போய் மீண்டும் அங்கிறது வந்துடுவார். அதனால இப்ப சந்திரன் இந்த திசை நோக்கி வந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திசை நோக்கி வந்து இனி அப்படியே மீண்டும் வட்டம் கூடி இப்படி போய் இப்படி மீண்டும் அதே இடத்துக்கு வருவார். இப்போ இப்படி வரான்னு வச்சுக்கோங்க. இப்படி போயிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ இப்படி வர
வந்துட்டு இருக்கிறப்போ இதுக்கு வந்து சூரியனை விட்டு விலகி போறப்போ, சூரியனை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறாரு. அதனால இதுக்கு பேரு வளர்வரை, வளர்ந்து கொண்டு செல்வதால் வளர்வரைன்னு சொல்றோம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அதுக்கு அடுத்தது பிரதமை வரும். பிரதமையே வளர்வரை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. பிரதமை அடுத்தது துதியை, துதியை வளர்வரை. அப்படி அமாவாசையை அடுத்து பௌர்ணமி வர வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை நம்ம என்ன சொல்றோம்? வளர்வரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சூரியனுக்கும் இந்த சந்திரனுக்கும் பாத்தீங்கன்னா, இந்த சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து இது வளர்வரை சந்திரன். இப்போ இந்த சூரியனை விட்டு 7வது வாரம் வரைக்குமே வளர்ந்துட்டு தான் இருக்கு இந்த சந்திரன். அப்போ 6வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா சூரியனை தாண்டி இப்போ இந்த சந்திரன் வளர்வரை சந்திரன் சுபகிரகம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். வளர்வரை சந்திரன் சுபகிரகம். இப்ப இப்படியே வளர்ந்து 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 வந்து கரெக்டா 7வது ராசிக்கு வந்து 7வது ராசிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இப்ப எப்படி இருப்பாரு? பௌர்ணமி கொஞ்சம் கொஞ்சமா கலைகள் வளர்ந்து 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 கடைசியில பௌர்ணமியில் வந்து நின்றுக்குவார். இனி அடுத்தது பௌர்ணமி முடிஞ்சது என்ன ஆகும்? பௌர்ணமி முடிஞ்சா 6வது நாள் அதுவும் பாட்டிமை பிரதமை. அப்புறம் சூரியனை நோக்கி வரும். 7வது வீட்டுக்கு போய் உச்சமடையும். அப்ப அங்கிருந்து சூரியனை நோக்கி வரும். இப்ப இந்த ராசி பாருங்க, இந்த ராசி பாத்தீங்கன்னு சொன்னா 8வது ராசி ஆயிடுச்சு. 7 விட்டு தாண்டி நீ கீழே இறங்கி வரும். மேல போயாச்சு ஒரு ரவுண்டு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சூரியன் இருக்கு, இந்த இடத்துல சந்திரன். இப்ப வந்து இது பௌர்ணமி. இனி இந்த பௌர்ணமியை தாண்டி கீழே வர்றது தேய்பிறை. இப்ப தேய்பிறை, இது வளர்பிறை. இப்ப வளர்பிறை தேய்பிறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் தமிழ் மாசத்தை கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு என்ன வேணும்? சித்திரை வைகாசின்னு சொல்லக்கூடிய 12 மாசம் தெரிஞ்சுக்கணும். அது தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அது என்னன்னே தெரியலீங்க, 12 மாசம் என்னன்னு தெரியல, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பெரும்பாலான தமிழ் மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதனால அது பெரிய கஷ்டமா இருக்கிறது இல்லை. நீங்க ஒரு தடவை அதை சரியா படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா வரிசையா 12 ராசியும் சூரியன் இருக்கிறத வச்சு தமிழ் மாசத்தை சொல்லிடலாம். சரி, அடுத்து இதை வச்சு சந்திரன் இருக்கிற இடத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். சூரியனுக்கு நேர் சந்திரன் இருக்குதுன்னா 7ஆம் இடத்துல அது பௌர்ணமி. இதுக்கு இடப்பட்ட இடத்துல இருந்தது சொன்னா வளர்வரை. அதெல்லாமே கீழே இறக்கி வந்தது அப்படின்னு சொன்னா அது தேய்பிறை. இப்படி போய் ஒரு ரவுண்டு. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இப்போ நீங்க உங்க ஜாதகத்தை வச்சு இப்ப எந்த மாசம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? பிடிச்சிக்கலாம். அடுத்தது இந்த சூரியன்ல இருந்து 7 கட்டத்துக்கு உள்ள சந்திரன் இருக்குதான்னு பாருங்க. இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஜாதகம் பிறந்தது வந்து வளர்ப்பறையில் பிறந்திருக்கிறாரு. ரைட். ஒரு சில ஜாதகங்களை இந்த 7வது வீட்டை விட்டு இதுல எங்காவது இங்க வந்திருக்கும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது தேய்பிறை அப்படின்னா. அப்போ நீங்க எதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க? மாசம் எந்த மாசத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற சக்தி உங்களுக்கு வந்தாச்சு. அடுத்தது பௌர்ணமி எப்போ, அமாவாசை எப்போ அப்படிங்கிற ஒரு சக்தியும் உங்களுக்கு வந்தாச்சு. 2 கருத்து நீங்க வந்து எங்களை மாதிரியே பஞ்சாங்கமோ எதையுமோ ஜாதகமோ கொடுத்துருக்கிற குறிப்புகள் எதையும் வச்சு பார்க்காம இந்த கிரகம் இதுக்கு பேர் ராசி கட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ராசி கட்டத்தை வச்சே நீங்க இத்தனை விஷயங்கள் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. எப்படி மாசங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க, பார்த்ததையுமே நீங்களே சொல்லிடுவீங்க. ஒருத்தரோட ஜாதகத்தை பார்ப்பீங்க, பார்த்ததையுமே நீங்க வந்து இந்த மாசத்துல தான் பார்த்துருக்கணும்னு சொல்லி யோசிச்சு நானே சொல்லிடலாம். சரி, சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா நீங்க அமாவாசை அல்லது ஒரு நாள் தொடங்கல அப்படி வரலாம். அக்யூரேட்டா வராது, ஏன்னா கரெக்டா மத்தியானத்துல தொடங்காது. அதனால கொஞ்சம் முன்னத்துல வரலாம். ஆனா அமாவாசை திதிக்கு அருகு சில நேரங்கள் முழுசா அமாவாசையாகவே இருக்கலாம். சரி, அடுத்தது இந்த சந்திரன் சூரியனுக்கு நேர் 7வது இருந்தா பௌர்ணமி திதி பக்கம் வந்திருக்கிறாங்க. அதுக்கு உட்புறத்தில் இருக்குதுன்னா இந்த ஜாதகர் வளர்ப்பறையில் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லதுங்க, யோகங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது இனி 7வது இடத்துல இது வந்து தேய்பிறையில் வந்திருக்கிறாங்க. சந்திரன் வந்து சுபகர்மம் இல்லை, அவர் வந்து கட்டக்கிழமம் கெடுபலன் தான் தருவாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடலாம். புரிஞ்சுதா? இது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. சாதாரண வேலை தான். உங்களுடைய அறிவு, ஜோதிட அறிவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. இதுக்காக நீ பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் பட வேண்டியது இல்லை.
இந்த வீடியோ கையில் வச்சுங்க, சொல்றதையெல்லாம் பாருங்க, பஞ்சாபி ஜாதகத்தை வச்சு வைங்க, இது நேரம் பார்த்து வச்சு போட்டு நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நல்லா ஒரு 2-3 தடவை கேட்டு பாருங்க. மாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மேஷத்திலிருந்து தொடர்ச்சியாக சித்திரை வைகாசின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை, சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்ததுன்னு சொன்ன பௌர்ணமி, சூரியனிலிருந்து பௌர்ணமியை நோக்கி சென்றால் அது வந்து வளர்வரை, பௌர்ணமியிலிருந்து சூரியனை நோக்கி கீழே இறங்கி வந்தால் அது வந்து தேய்வரை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதை நல்லா பார்த்து வச்சுங்க. இனி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களை சுற்றி இருக்க வேண்டிய கிரகங்கள் எது இருந்தால் நல்லது. ஏறக்குறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார நிலைமையை பொறுத்து 4 பிரிவாக பிரிச்சுக்கணும் மக்களை. ஒன்று பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவோம், மேலே அப்பர் கிளாஸ், ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவன், ரொம்ப மேல்மட்டத்தில் இருக்கிறவன். அடுத்தது மிடில் கிளாஸ். நமக்கு மேல்மட்டத்தை பற்றி பேச வேண்டாம், விட்டுருங்க. இது வந்து லோயர் மிடில் கிளாஸ், இது வந்து அப்பர் மிடில் கிளாஸ். அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது சுமார் 1 லட்ச ரூபா வரைக்கும் நிறைய சம்பளம் வாங்குறான். அப்போ அதனால அவன் வாழ்க்கையில் வந்து பிரச்சனையே இல்லை, அவனெல்லாம் வந்து வசதியான நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ போட்டியே இந்த லோயர் மிடில் கிளாஸுக்கும் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கும் இடையில தான். அப்போ இந்த இடத்துல இருக்கிறதா இந்த இடத்துல இருக்கிறதாங்கிறதா பிரச்சனை. இவங்களுக்கு இடையில தான் இங்கே போட்டியே. ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதே ரொம்ப ஏழ்மையில் பாவர்ட்டி ஸ்டிக்கன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழ்மையில் உழந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போடுறது துணி கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, 2 நாளைக்கு அவங்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேட்டகரி இதில் வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய 10,000-15,000 சம்பளம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறீங்க. இந்த 2 லெவலில் இந்த நம்ம இருக்கிறோமா இந்த லெவலில் இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிறப்பு. இந்த லெவலுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா சூரிய சந்திரர்களை ஆராய்ச்சி பண்ணாலே நம்ம இந்த நிலைமைகளை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லி வரணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும், சூரிய சந்திரன் எப்படி இருக்கணும், மோசமான நிலைமைக்கு போறது அப்படின்னு சொன்னா இந்த சூரியனை சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். முதல்ல சந்திரன் எடுத்துக்கலாம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் முன்னையும் பின்னையும் கிரகங்கள் இருக்க வேண்டும். முன்னையும் பின்னையும், அதாவது சந்திரன் இந்த ராசி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராசியிலும் இந்த ராசியிலும் கிரகங்கள் இருக்க வேண்டும். அதாவது ஒரு அரசன் உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி 2 சைட்லையும் 2 பெண்கள் சாமம் பேசி இருப்பாங்களோ அது மாதிரி 2 சைட்லையும் 2 கிரகங்கள் இருந்து அவரை ஆரத்தி எடுத்து கொண்டிருக்க வேண்டும், பாராட்டி கொண்டிருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லது. அதுவும் சுபகிரகங்களாக இருந்தால் மிகவும் நல்லது. சுபகிரகங்களாக இருந்தால் மிகவும் நல்லது. 2 பக்கம் 2 சைட்லையும் 2 கிரகங்கள் இருக்கணும். இந்த கைக்கு ஒருத்தர் இந்த கைக்கு ஒருத்தர் 2 பேரும் 2 சைடில் இருக்கணும். அதுலேயும் இருக்கிறவங்க நல்ல வீடாக இருக்கணும். இங்கே சொல்றதுலாம் சுபகிரகமாக இருக்கணும். அதுலேயும் யார் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் முன்ன இருக்கக்கூடாது. சூரியன் இந்த ராசி பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு மனிதன் அமாவாசைக்கு பக்கத்தில் முன்னாடியும் பின்னாடியும் அமாவாசை வரக்கூடாதுங்கிற கருத்து தான் இருந்துச்சு. இந்த பக்கத்தில் சூரியன் வந்துருச்சுன்னு சொன்ன அமாவாசை நெருங்கி வந்துருச்சு. இந்த இடத்துல இருக்குன்னு அமாவாசை நெருங்கி போகுதுன்னு அர்த்தம். இந்த இடம் அமாவாசை தாண்டி இருக்கு. அப்போ அமாவாசை நெருங்கி வரக்கூடிய காலத்தில் ஒருவன் பிறக்காமல் இருக்க வேண்டும். 1. அடுத்தது பின்னாடியும் முன்னாடியும் சேர்ந்து இந்த ரவுண்டிலேயே ராகு கேதுகள் இருக்கக்கூடாது. சந்திர சூரியர்களுக்கு எப்பவுமே ராகு கேதுகள் ஆபத்தை விளைவிப்பவர்கள், அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவங்க சந்திரனுக்கு பக்கத்துல முன்னாடி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா கேமத்துருவம். சந்திரன் தனியா இருந்தது அப்படின்னு சொன்னாலே கேமத்துருவம்னு சொல்லுவாங்க. முன்னாடி சொன்ன 2 பேர் 2 சைட்ல இருக்கணும். அப்படி இல்லாம இருந்தா என்ன ஆகும், அந்த அமைப்புக்கு பேர் கேமத்துருவம் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுவாங்க. கேமத்துருவம்னா என்ன, அதுதான் இந்த பாவர்ட்டி ஸ்டிக்கர் பீப்புளுடைய நிலைமை, தரித்திரம். அப்போ ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல சந்திரனுக்கு பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, அவர் தனியா தான் இருப்பார். அல்லது ராகு கேது சூரியன் இதெல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. அப்ப இந்த அமைப்பு, இந்த கூட்டு அமைப்பு வந்து ஒருவருக்கு வந்து தரித்திரத்தை கொடுத்துரும். அப்படி இல்லாம ஏதாவது ஒரு சுபகிரகம் பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, குருவோ
சுக்கிரனும் புதனும் கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நல்லது. ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு 50% நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எங்கேயுமே அது யாருமே இல்லை. இதை சுற்றி ராகு கேதுகள், ராகு இருந்தா கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ராகுவும் கேதுவும் 7க்கு 7 தான் நிற்பாங்க எப்பவுமே. ராகு சந்திரன் கூட இருந்தாருன்னா நேருக்கு 7ஆம் வீட்டுல தான் கேது இருப்பாரு. அதையோட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராகுவும் கேதுவும் எப்பவும் பக்கம் பக்கம் ஒட்டி இருக்க மாட்டாங்க. அதை நீங்க ஒட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஜோசியத்துக்கு தகுதியே இல்லாதவன்னு ஆயிடுச்சு. இங்க ராகு கேது போடுவாங்க அந்த பார்த்த இடத்துல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ராகுவை இங்க போட்டீங்க, நான் போட்டேன், சரி கேது போடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடாம என்ன பண்ணணும்னா நேர் 7ஆம் வீட்டுல கேது போடணும். அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7. இப்ப ராகுல இருந்து நேர் 7ஆம் வீட்டுல கேது நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பத்தி கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறத உணர்ந்துக்குவாங்க. அப்படி இல்லாம ரெண்டையும் பக்கம் பக்கம் ஒன்னா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறவே எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். சரி, இது வரைக்கும் தெரியாம இருந்தாலும் இப்ப ராகு நேருக்கு 7ல கேது போட்டுருக்கோம், கேது நேரு 7ஆம் வீட்டுல ராகு போட்டுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் பயன்படுத்தும். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட கருத்து. ராகு கேதுகள் எப்பொழுதும் நேரு 7ஆம் வீட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா நீ வந்து நீங்க எழுதிடலாம். இந்த ஜாதகத்தில் நல்லா பார்த்துங்க. இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட். நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்குறப்ப நோட்டை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதையெல்லாம் செக் பண்ணிகிட்டே வாங்க. ராகு இங்கே இருக்கிறார், நேர் 7ஆம் வீட்டில் கேது, கேது இங்கே இருக்கிறார், நேர் 7ஆம் வீட்டில் ராகு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கேயோ அதில் இருந்தால் யாராவது ஒருத்தர் தான் இங்கே இருக்க முடியும். அதையும் புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை ஆகாது. சந்திரனுக்கு பின்னாடி 12ஆம் இடம் சொல்லுவோம். இது வந்தோம்னா 12 கிளாஸ் 12ஆம் இடம். சந்திரனுக்கு 12லேயே ராகு இருக்கக்கூடாது, 2லேயும் ராகு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்ட ஜீவிதம் ஆயிடும். சில பேர் வாழ்க்கையில் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அதை பிறக்கிறப்ப அமையக்கூடிய கிரக அமைப்புகள் தான். அப்போ சந்திரனுக்கு முன்னையோ பின்னையோ ஏதாவது கிரகங்கள் இருக்க வேண்டும். ஆனா அந்த கிரகங்கள் சூரியனாகவோ ராகுவாகவோ கேதுவாகவோ இருந்துவிடக்கூடாது. பிற கிரகங்கள் இருந்தால் சிறப்பு, அதிலும் சுப கிரகங்கள் இருந்தால் மிகச்சிறப்பு. இப்ப இந்த இடத்துல சுகன் இருக்கிறாரு, இந்த இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 பேரும் காலா இந்த சந்திரனுக்கு முன்பின் சுக்கிரனும் குருவும் இருந்ததுன்னு சொன்னா இந்த ஜாதக சிறப்படைந்து விடுவா. அப்ப நல்ல யோகம். அப்ப என்னென்ன யோகம் வரும்? துர்துரா யோகம் சொல்லக்கூடிய யோகம். எப்படி 2 பக்கம் கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு துர்துரா யோகம். கிரகம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் கேமதுருவம். கேமதுருவமா இருந்தா தரித்திரம், துர்துரா யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா யோகம் நல்லது. அப்ப உண்மையில கேமதுருவத்தை யோகம்னு சொல்ல முடியாது, அது ஒரு அவயோகம். ஆனா துர்துரா யோகம் அப்படிங்கிறது ஜாதகரை ஓரளவுக்கு வசதியா வச்சிருக்கக்கூடிய யோகம். இந்த ஸ்டேஜில் இருந்து இந்த ஸ்டேஜுக்கு தள்ளி வச்சிருக்கக்கூடிய யோகம். இந்த செவத்தை தாண்டி இந்த வந்ததா. அடுத்து பாருங்க, இப்ப சந்திரனுக்கு முன்பு அதே மாதிரி தான் சூரியனுக்கு. இப்ப இந்த இடத்துல சூரியன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு முன்னையோ பின்னையோ சந்திரன் இருக்கக்கூடாதுங்க. முன்னையோ பின்னையோ சந்திரன் இருக்கக்கூடாது. வேற யாரும் இருக்கக்கூடாது? ராகு கேதுக்களும் இருக்கக்கூடாது. ராகு கேது தனியாக இருக்கக்கூடாது. அப்ப ராகு கேதுக்களும் இருக்கக்கூடாது. அப்ப இந்த ஏரியாவிலேயே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு தரித்திர யோகம். இது தரித்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற மாதிரி தான் இங்கே சூரியனுக்கும் முன்பிலும் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். பாவகிரகமே ஆனாலும் இந்த ராகு கேது சந்திரன் இருக்கக்கூடாது. இதுக்கு சொன்ன அதே கருத்து தான் இருக்கும். அப்படி சுபகிரகங்கள் இருக்கிறான்னு வச்சுக்க, இங்க குரு இருக்கிறாரு, இங்க சுக்கிரன் இருக்கிறார், அல்லது இங்க குரு இங்க சுக்கிரன், அப்படி இருந்து 2 பேரும் சுபகிரகங்களா இருக்கிறாங்க. ஜாதகத்துக்கு யோகம், சிறப்பான யோகம். அப்ப அந்த யோகத்துல இருந்ததுன்னு சொன்னா வாசி யோகம், வேசி யோகம்னு சொல்லக்கூடிய 2 வகையான யோகங்கள் வரும். வாசி யோகம்னு சொல்லலாம், அல்லது வேசி யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி வாசி யோகம் வேசி யோகம் எல்லாம் வந்து ஜாதகரை நல்ல நிலைமையில் வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிடும். அப்ப சூரியனும் சந்திரன் தான் முதல்ல ஆரம்பத்தில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நிற்கக்கூடிய வீட்டை வச்சுக்கிட்டே அவங்களுடைய ஒரு ஜாதகனுடைய
எதிர்கால வாழ்க்கை பொதுவாக அவருடைய அமைப்பு பிறப்பு லட்சணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்ப சந்திரனுக்கு முன்பின் சுபர் இருக்கலாம், பாவம் இருக்கலாம். சுபர் இருந்தா சிறப்பு, எதுவுமே இல்லாம இருந்தா ரொம்ப மோசம், தரித்திரம். சூரியன் ராகு கேதுக்கள் இருந்ததுன்னு சொன்னா மோசம் அப்படிங்கிறத இது சொல்லணும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இதை நல்லா செக் பண்ணிக்க. இதுக்கு ஒரு ஜோசி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அவசியமே கிடையாது. அந்த நோட்டை வச்சுங்க. நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் செக் பண்ணி அவங்க ஜாதகத்தில் பார்த்து எப்படி இருக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு வசதி இருக்கிறதா இருக்குன்னா இந்த அமைப்புக்கு நான் சொல்லிட்டு இருந்த மோசமான அமைப்பு இருக்காது. அப்படி இல்லாம இந்த சூரியன் முன்பின் ராகு கேதுக்கள் இருந்தாலோ, சந்திரனுடைய முன்பின் ராகு கேதுக்கள் இருந்தாலோ கண்டிப்பா இளமை வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். அது என்னங்க தரித்திரம் சொல்றீங்க, இளமை வாழ்க்கை போராட்டமாக இருக்கும்னு சொல்றீங்க, அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே இளமை தான். முதுமையில அவனுக்கு வாழ்க்கையெல்லாம் கிடையாது. அடுத்து வாழறத பார்க்கறதான் அவனுடைய வாழ்க்கையை. 50 வயசு வரைக்கும் வாழறான், அதை வாங்குறான், இது வாங்குறான், அதை பண்ணணும், இது பண்ண ஓடி ஆடி பண்றான். 50 வயசுக்கு மேல எந்த மருந்து எந்த நோய்க்கு வாங்கலாங்கிற நிலைமைக்கு ஆடாது. குழந்தைகளை நல்லா வாழ வச்சு பார்க்கணும், அவைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்திகள் எடுத்து கொஞ்சம் பண்ணணும். அப்ப இளமை வாழ்க்கை போராட்டம்னால இளமை வாழ்க்கை இல்லைன்னாலே முடிஞ்சு போச்சு. தரித்திரம் என்பது எப்ப வரக்கூடாது? அவ்வையாரே சொல்லியிருக்கிறாங்க, இளமையில் வரக்கூடாது. அரிது அரிது அப்படின்னு சொல்லி அதை கடைசியில் என்னன்னு சொல்றாரு, இளமையில் தரித்திரம் தான், கஷ்டம் தான், வறுமை அரிது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இளமையில கஷ்டத்தை கொண்டு வந்து விடுறது யாருன்னா இந்த மாதிரி அமைப்புகள் தான். அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் சேர்ந்து இளமையில தரித்திரத்தை கொண்டு வந்துடுதுன்னு சொன்னா ஏறக்குறைய வாழ்க்கையை முடிஞ்சது. இளமையில கஷ்டமா இருந்ததுன்னா சம்பாதிக்கிற காலமே இளமையில தான். 50க்கு முன்னாடி 70 போய் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அப்ப அதனால இந்த மாதிரி அமைப்பு இருக்குதா இல்லையாங்கிற செக் பண்ணிங்க. இது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஜாதகத்தை முதல்ல ஒரு ஜாதகத்தை பாருங்க. 4-5 தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது மனப்பாடம் ஆகிடும். அடுத்தது என்ன பண்றீங்கன்னா, வேற யாராவது ஒருத்தரோட ஜாதகத்தை பார்க்குறீங்க. பார்த்து இந்த மாசம் பார்க்குறீங்க, இதை பார்க்குறீங்க, வளர்வரையா, தேய்வரையா, அமாவாசையா, பௌர்ணமியா, இதெல்லாம் பார்க்குறீங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ட்ரிப்பு நீங்க ஒரு ஜோசிகாரர்கிட்ட போய் உட்கார்றப்போ உங்களுக்கே உங்களோட தைரியமா வார்த்தைகள் பேச வேண்டியது. என்ன ஒரு ஆவணி மாசம் பிறந்திருப்பார் போல இருக்குது, என்ன இவர் பௌர்ணமியில் பிறந்திருப்பார் போல இருக்குது, இவர் வளர்வரையில் பிறந்திருப்பார் போல இருக்குது, இவர் தேய்வரையில் பிறந்திருப்பார் போல இருக்குது, சூரியன் ராகு சந்திரனெல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க, ஏதோ கொஞ்சம் கஷ்ட ஜீவிதம் போல இருக்குது, ரொம்ப சிரமத்தில் இருப்பார் போல இருக்குது, சந்திரன் முன்னே பின்னே கிரகமே இல்லை, ஒரு தரித்திர ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நீங்க பேசுறப்போ அவர் ஆச்சரியப்பட்டு போயிடுவாரு. அந்த நேரத்தில் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொன்னா, அதே ஒரு சபையில அந்த மாதிரி யாராவது நீங்க சொல்றது கேட்டா அவங்க ஆச்சரியப்படுறப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது நான் சொன்னா தெரியாது. அந்த இடத்துல நீங்க பேசுறத பார்த்து அவங்க அசந்து போறதுன்னு தான் தெரிய வரும். அதனால ஏன் சிம்பிள் தான், எளிமைதான். இப்போ நான் சொன்னது சாதாரண யார் வேண்டாலும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க அதையே தெரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பின்னாடி. ஏன்னா இது ரொம்ப கீழே இறங்கி 1ஆம் கிளாஸ் பாட்டுவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இது சொன்னா இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தேவையானது. நான் சொல்லி கொடுக்குறேன், அது மாதிரி ABCD 26 சொல்லி கொடுக்குறாங்க, அது மாதிரி அல்பாபெட்டா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, அடுத்ததாக யோகங்கள் அப்படின்னு சொல்லி சில சந்திரனை வச்சுட்டு, செவ்வாய் வச்சுட்டு, குருவை வச்சுட்டு யோகத்தை சொல்லுவாங்க. பொதுவாக எதிரிகள் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. எதிரிகள் அப்படின்னு சொன்னா வேற ஆளுகள் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படி கிடையாது. கடன், சத்ரு, நோய் நொடி, நான் இதை தான் எதிரின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கடன்கள் வாழ்க்கையில ஆகாது, வாழ்க்கையில கஷ்டமே தீராது, நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஒரு மனிதனுடைய மனவேதனை அப்படிங்கிறத பத்தி சொல்றப்போ ராவணனுடைய கஷ்டத்தை, இன்னைக்கு போய் நாளைக்கு வா, நாளைக்கா புத்தியோட வா அப்படின்னு சொல்லி ராமன் அனுப்புறப்போ ராவணன் பட்ட வேதனை எதுக்கு உண்மையா சொன்னாங்க தெரியுமா? கடன் பட்டார் நெஞ்சம்போர் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கக்கூடாது. கடன் இருந்தா நிம்மதி போயிடுவாங்க, இழைச்சி எலும்பு தோறுமா போயிடுவான். ஒரு மனிதனுக்கு தீராத நோய் நொடிகள் இருக்கக்கூடாது. 3 நாளைக்கு மேல மருந்து சாப்பிட்டா அவன் கடன் முடிஞ்சு போச்சு. விருந்தும் மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. நோய் நொடிகள் இருக்கக்கூடாது. அதிகமா போலீஸ் கோர்ட்டுன்னு சொல்லி போகக்கூடியவனா இருக்கக்கூடாது.
அப்புறம் நம்ம 10 நாள் போனோம் அப்படின்னா பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு தான் வைக்கணும். நிறைய பேர் பரப்ப காப்பாற்றுறதுக்காக வேண்டி காட்டவே வைத்தாங்கல்லவா, அந்த மாதிரி சொத்தையெல்லாம் இழந்து கடைசியில் பஞ்சபராரியாக போகிறோம். அதனால கடல்கள் ஆகாது, நோய்கள் ஆகாது, எதிரிகள் ஆகாது மனிதனுக்கு. மற்ற எதிரிகளை விட மனிதனுக்கு மனிதனே எதிரியாக இருந்ததுன்னா நம்ம வளர முடியாது. அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா வரும். அது எளிமையா சாதாரணமாக ஆராய்ச்சியெல்லாம் கணக்கெல்லாம் போட்டு தெரிய வேண்டியது இல்லை. இந்த சந்திரன் சூரியன் பற்றி சொல்லியிருக்கிறப்ப சந்திரனை சொன்னமல்லவா, இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1, 4, 7, 10 குரு இருந்தாரோ, குரு இருக்கிற இடத்துல இருந்து 1, 4, 7, 10 சந்திரன் இருந்தாலோ அந்த கஜகேசரி யோகம் அது. அது என்ன கஜகேசரி யோகம் அப்படின்னு சொன்னா, ஒரு யானை இருக்குது, அந்த யானை வலிமையானது. ஆனால் என்னதான் வலிமையானதா இருந்தாலும் சிங்கத்துக்கிட்ட கண்டதுன்னா அதை அறந்து ஓடி பயந்துடும். அது மாதிரி இந்த ஜாதகர், இப்படி அமைப்புள்ள ஒரு ஜாதகரை வந்து ஒரு எதிரியே முன்னாடி வந்தாலும் மரபுல அதையும் பேசிட்டு இருக்கிற நேரில் வந்ததுன்னு சொன்னா தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து அவர் கண்டு அஞ்சி ஒடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப இப்படி இருந்ததுன்னு சொன்னா எதிரிகளை வெல்லும் திறமை, மற்றொன்று பண வருவாய். பணம் ஏதாவது ஒரு வழியில வரும். குரு வலிமையா இருக்கிறாங்கல்ல, சந்திரனுக்கு 7 4 10 இது வந்து கேந்திரஸ்தானங்கள் சிறப்பான இடங்கள். அதனால அவருக்கு தனகாரகம் வலிமையா இருக்கிறதுனால காசு கொண்டு இது. அடுத்தது இந்த சந்திரனோட செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் மன வியாபாரம் ஏற்படாது, ஒரு குறை இருக்காது. பார்த்துங்க, எந்த ஜாதகத்தில் சந்திரனையும் செவ்வாயும் சேர்ந்தாலும் சந்திரனை செவ்வாயை பார்த்தாலும் மன சஞ்சலம் அடிக்கடி ஏற்படும். என்னமோ மாதிரி இருக்குது, எப்படியோ இருக்குது, என்னமோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி மன வியாகுலங்கள் ஏற்படும். ஆனால் சசி மந்தர யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம், நிலம் வீடு பூமி வாகனத்தோடு வாழக்கூடிய யோகம். அப்ப யோகமும் இருக்கும், இடையிடையும் மனசஞ்சலமும் இருக்கும். யோகம் இல்லாம கஷ்டத்தோட தரித்திரத்தோட சாப்பாடுக்கு வழி இல்லாம சித்திரவதப்பட்டுட்டு மனசஞ்சலமும் உடல் சஞ்சலம் ரெண்டும் படுறதோட இருப்பாரா இல்லையா? அப்ப அதனால சசிமங்கல யோகம் இருக்கு. அடுத்தது குருமங்கல யோகம். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து சசிமங்கல யோகம், இது குருமங்கல யோகம். அப்ப அப்படி பார்க்கறப்ப குருமங்கல யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சிறப்பான சொத்துக்கள் எல்லாம் வச்சு அடுத்தவனை நடத்தி வாழக்கூடிய யோகம், காசுடைய யோகம் எல்லாமே சிறப்பா இருக்கும். இதுக்கு நீங்க இந்த சந்திரனை செவ்வாயும் சந்திரனை குரு எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணா போதும். இருக்கிற இடத்துல இருந்தே பாருங்க, எப்பவுமே கிளாக் வைஸ்லயே எண்ணிக்குவாங்க. பார்த்து வந்தீங்க அப்படின்னா இந்த யோகங்களுடைய தன்மை என்ன அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து ஒருத்தர் நிபுணனா இருக்கிறதுக்கு யோகம். இந்த சூரியன் கூட புதன் சேர்ந்தாருன்னு சொன்னா அவன் நிபுணன் ஆகிருமா அப்படின்னு சொன்னான். அது 1, 4, 8 1, 4, 8 சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அவனுக்கு பெரிய அறிவாளி, நிபுணன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறாங்க. அந்த யோகத்துக்கு பேரு நிபுண யோகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாத்தையும் சாதாரணமா ஒரு ஜோதிடர் தான் சொல்லணும் அப்படிங்கிற லெவல்ல இல்லாம சாதாரண ஆட்களே படிச்சுக்கலாம்ங்கிற ஒரு லெவல்ல மிக எளிமையா உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். என்னதான் ஆசிரியர் பாடம் விளக்கமா சொல்லி கொடுத்தாலும் அந்த மாணவன் வீட்டில் போய் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆர்வத்தோடு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் முயற்சியோட எதுவும் செய்யாமட்டான்னு வச்சுங்க, அது பதியாது. அதனால நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோ பதிவையும் கையில் வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தையும் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்க. ஒரு 5-6 தடவை பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகத்தில் வந்துடும். வேற யாராவது ஒருத்தரோட ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சு பாருங்க. இது ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரியா 10வது நாள்ல நீ இது எல்லாம் வச்சு அடுத்தவங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லலைன்னா நான் ஒரு காலத்துக்கு எல்லாமே பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட். ஆரம்பத்தில் டைப் படிக்க போறப்ப ஏஎஸ் டிஎம் ஜிஎம் அடிக்கிறோம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எங்கேயோ பார்த்துருக்கிறோம், யாரு கூட பேசிட்டு இருக்கிறோம். எல்லாம் பழக்கம் தான். ஜோஷியா இருக்கணும், கடவை ஆகாயத்திலிருந்து வந்து விடுதலை. ஒரு டாக்டர் ஒன்றும் ஆகாயத்திலிருந்து வந்து விடுதலை. 10 மாடி கட்டணங்கள் கட்டுற என்ஜினியர் ஆகாயத்திலிருந்து வந்து விடுதலை. எல்லாமே இருக்கிற அறிவை வளப்படுத்தினாங்க. நீங்களும் அதே மாதிரி தான். சரளமா ஒரு பத்தி நின்று பேச முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க அனிச்சை செயலை ஆக்கிட்டாங்க. இச்சை செயல், மூளை வைத்து செய்யக்கூடிய வேலையை தண்டுவடத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஒரு கார் ஓடுறப்போ பயந்து பயந்து அங்க ஓட்டி எல்லாம் பண்றோம். ஒரு 3 மாசம் 6 மாசம் நடந்ததுக்கு பின்னாடி
எனக்கும் வரும், யாருக்கு வேணாலும் வரும். நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ஜோதிடத்தில் ஒரு அறிவு வந்திருக்கும். வருமானு நீங்கள் கேட்காதீங்க, கண்டிப்பாக வரும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. செய்யுங்க. நல்லா இருக்கு.